எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 90 நாட்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2025 இந்த நாட்களிலே கிரகங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் அல்லது அனுகூலம் இல்லை என்றாலும் கூட அது எப்படி அந்த காலத்தில அனுகூலமாக இந்த விஷயங்களை கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றிய அற்புதமான ஒரு கணிப்பை உங்களுக்கு தருகின்றேன். இது ஒரு வித்தியாசமானது மட்டுமல்ல, ஒரு நீண்ட ஒரு 90 நாட்களுக்கான ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பல விஷயங்களிலே வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு தடை தாமதங்களை சந்திக்காமல் இருக்க, சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்வதற்கான வழிகள் இருக்கும். உங்களுடைய ஆக்கத்திற்கு, அதாவது வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடியதாய் நிச்சயமாய் அமையும். இந்த 90 நாட்களில 2 விஷயம் மிக முக்கியம். ஒன்று, உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை 13, 2025 வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பலம் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கும், 10ஆம் இடத்துல இருக்கும், 3ல இருக்கும். அதே போல் குரு உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு அதிபதி 4ஆம் இடத்துல ஜூலை 9 முதல் அவர் அஷ்டங்கத நிலையிலிருந்து உதித்து, அதாவது மறைந்திருந்த குரு உதித்தருளுவார். ஆகையினால் உதய குருவினுடைய அருள் என்பது மிக அற்புதமாக இருக்கும். இந்த உதய குருவினுடைய அருள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில் ஒரு அற்புதம், அதனோடு கூட 10ஆம் நிலையில் ஒரு அற்புதம், 12ஆம் நிலையில அற்புதம். 4ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு 8, 10, 12 ஆகிய நிலைகளிலிருந்து மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து இந்த 3 மாதங்களிலும் ஒரு தன லாபத்தை தந்து அல்லது தொழில் மூலமாக, அதாவது உங்களால் முடியும், உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும் என்ற விஷயத்தில் கூட மயங்கி கிடந்த நிலையிலிருந்து, மதி மயக்கத்திலிருந்து வெளிவந்து ஒரு வெற்றிக்கான வழி, புகழ்கட இருந்த விஷயத்திலிருந்து இப்போது ஒரு புகழ் மீளும். ஆனாலும் கூட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்மச்சனியாகத்தான் இருக்கிறார். உண்மையான விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள், அன்பு பாசத்தோடு நேர்மையோடு இருக்கும்போது நஷ்டத்தை சந்திக்காமல், கஷ்டத்தை சந்திக்காமல், சவால்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். ஆனால் வெற்றி, உழைப்பு இருக்கும். கூடுதல் உழைப்பு, கூடுதல் அலைச்சல் என்பது இருக்கும், வெற்றி. இந்த 12ஆம் இடத்து ராகு விபரீத ராஜயோகத்தை தருவார். குருவினுடைய பார்வை பலம் வேறு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த 3 மாதங்களிலும் கைப்பணத்தை எதனிலும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் எதிலும் ஒரு நல்ல ஒரு முதலீடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வெற்றி என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஜூலையில் ஒரு புத ஆதித்ய யோகம், ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு புத ஆதித்ய யோகம், செப்டம்பர் 1 முதல் 15 வரை ஒரு புத ஆதித்ய யோகம். இப்படி தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக கடன், நோய், எதிரி இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நிலைகளில ஒரு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஜூலை மாதத்திலே தரக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்பது உங்களுடைய குழந்தைகளின் வழியில ஒரு யோசனை, ஒரு திறமை, உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு திறமையானது வெளிப்பட்டு உங்களுக்கு நற்பெயரையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கல்வியில் அவர்கள் சிறப்பு பெறுவதற்கான வாய்ப்பை இது தரும். அதே சமயத்துல ஜூலை 18 துவங்கி ஆகஸ்ட் 11 வரை வக்கரம் பெற்று விடக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி 5ல் வக்கரம் பெறக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கும். அப்போதும் கூட புதன் சூரியன் இணைவு என்பது சில காலம் இருக்கும். இருந்தாலும் வினோத சிந்தனைகள், விசித்திர சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும். இந்த காலத்துல எதை செய்தாலும், குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது அல்லது வாகனங்களை வாங்கி தருவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இதனால் சில சிக்கல் வரும். நவாச யோகங்களில தாமன யோகம் அல்லது தாம யோகம் அல்லது தாமினி யோகம் என்று சொல்வார்கள். இது உங்களுக்கு கைப்பணத்தை ஒரு வளம் தரக்கூடிய, செழிப்பு தரக்கூடிய பொருளாக மாற்றி வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தரும். ஆனால் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். ராசியில் உள்ள சனி வக்கரம் தடுக்கும். ஆனால் ஒரு மாற்றம், நீங்கள் எதை தவறாக செய்கிறீர்களோ அதை ஆராய்ச்சி செய்து ஒரு மாற்றத்தில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவான் சுயசாரமான இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய காலம். இந்த உத்திரட்டாதி என்றாலே ஆழ்கடல் போன்ற அமைப்பு. மீனமானாலே
நீர் சார்ந்த ராசி. அங்கு உத்திரட்டாதி ஒரு ஆழ்கடல். அந்த ஆழ்கடலை ஆளக்கூடிய தேவதை அகிர்புதன்யா என்று சொல்லக்கூடிய தேவதை. இந்த அகிர்புதன்யாவினுடைய அம்சமே என்னவென்றால், ஒரு ஆழமான ஒரு நல்ல விஷயத்திற்கு அடித்தளத்தை இப்போது விதைத்தீர்கள் என்றால் அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பயன் தரும். ஒரு நிலம் வாங்குவது அல்லது ஒரு சொத்து வாங்குவது, அது ஒரு தங்கமாக இருக்கலாம். இது போன்ற விஷயங்களில வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல ராசிநாதன் தான் குரு பகவான் இருக்கிறார். இருந்தாலும் சுகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் சொல்வது என்ன? தொடர்ந்து கூடுதலான ஒரு முயற்சி, கூடுதலான அலைச்சல், ஓரிடத்தில் உறங்கி கிடக்காமல் இப்போது ஓட வைப்பார், உழைக்க வைப்பார். சுகம் கெட இருப்பது போன்று இருக்கும். சுகப்பட முடியவில்லையே என்று இருக்கும். சுகம் என்பது இல்லத்திலே சோஃபாவிலே அமர்ந்து காலத்தை கழிப்பதல்ல. உள்ளம் உவகை பெறும் அளவிலே ஊரெல்லாம் உழைத்து வீட்டிற்காக சேர்க்க வேண்டியதை நியாயமான முறையில சேர்க்க வேண்டிய நேரம். இது உங்களுக்கு குரு தருவார். ஆகையினாலே அந்த அலைச்சல், அந்த உழைப்பு இருந்தால் குருவினுடைய பார்வை 7ஆம் பார்வையானது 10ஆம் இடத்தில் தொழில் வளத்தை கூட்டும். அது மட்டுமல்லாமல் 11 மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி ராசியிலேயே இருக்கிறார். இது என்ன சொல்கிறது என்றால், காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில லாபத்தை தரக்கூடியவன் 12ஆம் இடத்துல அயன சயன போகத்தை தருகின்றான். அயனம் பயணங்களின் மூலமாக, சயனம் அந்த அலைச்சலுக்கேற்ற ஒரு ஒரு ரெஸ்ட். அது மட்டுமல்லாமல் அதிலே போகம் கிடைக்கும், அதிலே இன்பம் கிடைக்கும். அதாவது உழைத்து 4ஆம் இடத்து குரு பகவான் தரக்கூடிய அலைச்சல் உழைப்பு, இது தொழிலில் வியாபாரத்திலே பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே காட்டினால் புகழ் சேரும், பணம் சேரும். இந்த லாபத்தை நல்ல இடத்திலே முதலீடு செய்தீர்கள் என்றால் வாழ்நாளுக்கான பலன் தரக்கூடிய நிலையிலே வக்ரசனி பகவான் அகிர்புதன்யாவிலே இருப்பார். 2ஆம் இடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கை இருப்பு, பேச்சு இது சார்ந்த விஷயங்கள் இல்லை. பேச்சில கவனம் தேவை, இனிமை தேவை. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கேதுவோடு இணைந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சமயத்துல பேச்சில், குறிப்பாக வாழ்க்கை துணையோடு பேசும்போது, உங்களோடு வசிப்பவர்களோடு, உங்களோடு வேலை செய்பவர்களோடு பேசும்போது பேச்சிலே சற்று இனிமை என்பது தேவை. கைப்பணம் குறையுமா என்றால் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேங்க் பேலன்ஸ், அதுதான் சொன்னேன் அல்லவா, சொத்து வாங்கும் போது கைப்பணம் குறையத்தான் செய்யும். ஆனால் நீண்ட நெடுங்காலத்திற்கான சொத்தாக இருக்கும். குடும்ப நிலைகளில எந்த விதமான, அதாவது கண்ணிய குறைவான பேச்சோ இவையெல்லாம் இருக்கக்கூடாது. குழந்தைகளிடம் பேசினாலும் சரி, குடும்பத்தாரோடு பேசினாலும் சரி, உறவுகளோடு பேசினாலும் சரி, மிக கண்ணியத்தோடு இருப்பது முக்கியம். 11ஆம் இடத்து அதிபதி ராசியிலேயே வக்ரம் பெறும்போது வீட்டில் உள்ள மூத்தோர்களோடு முரண்பாடு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட முரண்பாடுகள் ஏற்றத்தை தராது. ஏனென்றால் மூத்தோருக்கு 11ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமாகத்தான் உங்களுடைய ராசி எப்போதுமே அமையும், எந்த ராசியானாலும். ஆகையினால் இது போன்ற சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் அல்லது ஜென்மச்சனி காலத்துல மூத்தோரோடு முரண்பாடு என்பது ஒரு படி கீழ் இறங்கக்கூடிய நிலையை தரும். ஆகையினால் அது தேவையில்லை. ஒரு படி மேல் செல்ல வேண்டும். அதற்கு ஊக்கம் தந்து உயர்த்தக்கூடிய உன்னதம் என்றால் வீட்டு பெரியோர், பெற்றோர், உங்கள் நலம் விரும்பக்கூடிய உங்களுடைய மூதாதையர். ஆகையினாலே அதை செய்ய வேண்டும். நீத்தாருக்கான கடன், அதாவது உங்கள் வீட்டிலே நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்து இறந்து இருக்கக்கூடிய தென் திசையில் சென்று வாழ்வதாக சொல்வார்கள் இறந்தோர் எல்லாம். ஆகையினால் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் இந்நான்கும் என்று வள்ளுவர் துவங்கி சொல்லும் போது இது மிக முக்கிய கடமைகளில் ஒன்று நீத்தார் கடமை. ஆகையினாலே அமாவாசை அல்லது திதி தர்ப்பணம் தர வேண்டிய கடமை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்தாக வேண்டிய கடமை. பெரியோரை மதிக்க வேண்டும், நீத்தார் பெருமையை போற்ற வேண்டும், அவர்களை நினைத்து வணங்க வேண்டும். 3ஆம் இடத்துல ஜூலை மாதத்துல சுக்கிரன், இந்த சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்து, ஆட்சியிலேயே அமர்ந்து பாக்கிய நிலையை பார்ப்பது என்பது புனித பயணங்கள் மேற்கொள்ள, சந்தோஷ சுற்றுலாக்களை மேற்கொள்ள, சென்று வரக்கூடிய பயணங்கள், சிறுதூர பயணங்கள், திடீர் தினம்தோறும் வேலை சார்ந்த பயணங்கள் எல்லாம் ஒரு பணத்தை சென்று இந்த பணத்தின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்குரிய விஷயத்தை நீங்கள் செய்யும் போது மிகப்பெரிய ஏற்றம், தனலாபம் எல்லாம் இருக்கும். 5ஆம் இடத்தை பொறுத்தவரை ஜூலை மாதத்திலே அந்த புதன் சுக்கிரன் இணைவு இருக்கும். சுக்கிரன் வக்கரம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். 6ஆம் இடத்திலே
கேது செவ்வாய் இணைவு ஜூலை 28, 2025 வரை இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கான அதிபதி, பாக்கியத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். பாக்கியத்தின் மீது சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது. இந்த செவ்வாயினுடைய பார்வையும் அந்த பாக்கியத்தின் மீது இருக்கும். கேது செவ்வாய் இணைந்த பார்வை. ஆகையினால் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய உழைப்பின் மூலமாக வரும், சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு வரும். பக்தி, ஆன்மீகம் என்றால், பக்தி என்றால் உண்மையின்பால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவது மிகப்பெரிய வெற்றியை, அதிர்ஷ்டத்தை தந்துவிடும். ஆகையினால் உங்களுடைய உழைப்பிற்கான மிகப்பெரிய வெற்றி, மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு தன லாபம் என்பது ஏற்படும். நீண்ட நெடுநாட்களாக பூர்வீக சொத்துக்களிலே ஒரு வெற்றி இல்லை என்றால் அது இப்போது வெற்றி பெறும். தந்தை வழி விஷயங்களிலே சற்று முயற்சியின் பேரிலே அனுகூலம் என்பது ஏற்படும். தந்தையார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது என்றால் அது சீராவதற்கான ஒரு வாய்ப்பை காட்டும். தந்தையார் உடல்நலத்திலே ஏதேனும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறுவை சிகிச்சை வெற்றியாய் இருந்து அவருடைய வாழ்நாளில மேலும் பல ஆண்டுகள் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பை இது தரும். சங்க யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் என்று, அந்த யோகம் என்பது அமைவது என்பது 5, 6ஆம் அதிபதிகள் அந்த கேந்திர நிலைகளில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சில நாட்களில் இது அமையும். சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடிய நிலையிலே அமையும். அப்படிப்பட்ட ஒரு சில நாட்கள் ஜூலை மாதத்திலே வருவதனால் சொத்து, குழந்தைகள், வாழ்க்கை துணை வழியாக, ஆன்மீக நாட்டத்தின் வழியாக, உங்களுடைய திடீர் சமயோஜி சிந்தனை வழியாக வெற்றி பலவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரகநிலைகளாக இது அமைகிறது. 6ஆம் இடத்துல இந்த கேது செவ்வாய் இணைவு சனி பகவானோட சஷ்ட அஷ்டகம் ஆகையினால கடன், தேவையற்ற கடன்களிலிருந்து வெளிவர வேண்டும். அதற்கான சாத்வீக முயற்சிகள் வெற்றி தரும். எப்போதும் செவ்வாயை கடன் அடைக்க உதவுவான். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்களிலே முருகனுக்கான வழிபாடு செய்வது, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது தடைப்பட்ட விஷயங்களிலிருந்து வெற்றிக்கான வழிகளை தரும், ஏற்றத்தை தரும், ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும். 7ஆம் இடத்திலே வக்ரசனியினுடைய பார்வை தொடர்ந்து இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களிலே செவ்வாயும் அங்கு வருவார். உங்களுக்கு பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல வரக்கூடிய சமயத்துல நிலம், வீடு, வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் ஒரு அருமை என்பது ஏற்படும். உடல் நலம் மட்டும் சற்று கவனத்தோடு பார்த்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதே சமயத்துல வீண் வாக்குவாதங்கள் செய்வதோ, வாழ்க்கை துணை உங்களோடு முரண்பட்டாலோ, அல்லது நீங்கள் வாழ்க்கை துணையோடு முரண்பட்டாலோ, அல்லது இருவரும் சேர்ந்து உறவுகளோடு முரண்பட்டால் சனி பகவான் அந்த 7 சனிக்கான சோதனையை தர துவங்குகிறார் என்று அர்த்தமாகிவிடும். ஆகையினால இந்த பதிவை கேட்பவர்கள், அதாவது முரண்டு பிடித்து கொண்டு இருக்காமல், வெற்றி வேண்டுமென்றால், வாகை சூட வேண்டுமென்றால் சற்று வளைந்து கொடுத்து நேரத்திற்கு ஏற்றபடி பிரச்சனை இல்லாமல் சுமூகமாய், அதாவது அந்த அக்ரெசிவ் பிஹேவியர், போராட்ட குணம் எல்லாம் இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கைக்குள், கணவன் மனைவிக்குள் போராட்ட குணம் எந்த விதத்திலும் லாபத்தை தராது. வேலை செய்யும் இடத்துல, வியாபார இடத்துல முரண்பாடு கொள்வதோ, இனிமையான பேச்சை தவிர்ப்பதோ, சண்டை சச்சரவில் ஈடுபடுவதோ, கைகலப்பில் ஈடுபடுவதோ இவையெல்லாம் கஷ்டத்தை தரும், நஷ்டத்தை தரும். ஆகையினால் இது கவனம். பரிகாரம் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். கோபம் வருகிறது என்றால் சற்று அமைதி காத்து வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டும். அமைதி என்பது ஏற்படும். அஷ்டம நிலையில அது 8ஆம் இடத்தில், அந்த 8ஆம் இடத்தை பொறுத்தவரை பெரிய, அதாவது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஏதோ சில திடீர் தனலாபம் எல்லாம் மிக பெரிதாக வந்து விடுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு. அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதத்தில செவ்வாயானவர் இந்த அஷ்டம நிலைக்கு வருவார். இப்போது அதிர்ஷ்டத்தை நம்பி பேராசை, யாரேனும் ஒருவர் சொல்கிறார்கள் 1000 ரூபாய் தந்தால் 10,000 ரூபாய் தருகிறேன் என்று. எப்படி தர முடியும்? ஜெராக்ஸ் எடுத்துத்தான் தர முடியும். ஜெராக்ஸ் பணத்தை வைத்திருந்தால் சட்ட சிக்கல் வரும். செவ்வாய் என்பது காவல்துறை, கோர்ட், நீதி இவையெல்லாம் கேதுவோடு கூட இணைந்தது. ஆகையினால் சிறு தவறு கூட பெரிதாக்கப்படக்கூடிய அமைப்பு. சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது, பேராசை இல்லாமல் இருப்பது, குடும்ப ரகசியங்களை தேவையே இல்லாமல் வெளியே சொல்லாமல் இருப்பது, தேவையற்ற விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும், தேவையற்ற விஷயத்தை தவிர்த்து விடுவது நல்லது. அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் ஜூலை மாதத்திலே இந்த 3 மாதங்களில நிச்சயமாக
ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உழைப்பிற்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பது வெற்றியை தந்துவிடக்கூடிய வாய்ப்புகளை அள்ளித் தருகிறது. அதே சமயத்துல நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர் உழைத்த உழைப்பு, நீங்கள் மட்டுமல்ல, இதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது நீங்கள் செய்த விஷயம் மட்டுமல்ல, உங்களுடைய முன்னோர் செய்து உழைத்து வைத்திருந்த ஒரு நிலம், ஒரு வீடு, ஒரு வாகனம், ஏதோ ஒன்று நீண்ட நாட்களாக இருக்கிறது என்றால் இப்போது திடீரென்று அதற்கான மவுசு கூடும், விலை கூடும், வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தருகிறது. ஆகினால இந்த ஜூலை மாதத்திலே சுக்கிரன் தரக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை அற்புதமாக நீங்க பெறலாம். தொழில் விஷயத்திலே தொடர்ந்து வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தருகிறது. ஆகஸ்ட் மாதத்திலே செவ்வாயினுடைய பார்வையிலே இந்த தொழில் இருக்கும். அப்போது நிலம், வீடு, வாகனங்கள் எல்லாம் எதுவும் விற்காமல் இருக்கிறது என்றால் விற்று அதற்கான வாய்ப்பு, அதற்கான வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் புதன் உச்சமடையக்கூடிய அந்த அமைப்பும், புதனானவர் 7ஆம் இடத்துல உச்சமடையும் போது அங்கும் மீண்டும் ஏற்படக்கூடிய அந்த புத ஆதித்ய யோகமானது செப்டம்பர் மாதத்துல 1 முதல் 15 வரை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஏதேனும் ஒரு யோசனை நல்லதாக இருந்தால் வெற்றியை தரும். அதே சமயத்துல சனியுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறது. அதனால் கவனம். செப்டம்பர் மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டிய 2 நிலைகள் என்றால் 12ஆம் இடத்திலே உங்களுக்கு நிகழக்கூடிய கிரகணம். ஆகையினாலே தேவையில்லாத மனநிலையில தடுமாற்றத்தில் ஏதேனும் ஒன்று சிக்கலிலே சிக்கக்கூடாது. ஆனால் இந்த காலம் என்பது மாணவர்களாக இருந்தால், வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தால் வெளிநாடு சென்று வாய்ப்புகளை அருமையாக பெறுவதற்கு வெளி வட்டார விஷயங்களிலிருந்து, வெளியூர் விஷயங்களிலிருந்து தன லாபம், திருமண வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த குடும்ப உறவுகளை தாண்டி வெளி உறவுகளிலிருந்து ஒரு திருமணம் அமைவதற்கான வாய்ப்பையும் மீனராசி என்பவர்களுக்கு தருகிறது. அப்படி திருமண வாய்ப்பு ஏற்பட்டால் உடனடியாக பற்றி திருமணத்தை அந்த உரிய காலத்திலே முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இது மீனத்திற்கு மாபெரும் ஏற்றத்தையும் திருமணத்திற்கு பின்பு ஒரு நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தும். ஆகையினால் அதிலே வெற்றி என்பது இருக்கும். லாபம் நிச்சயமாக இந்த 11ஆம் இடத்துல லாபம். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய சமுதாய தொடர்பு, உங்களோடு மூத்தவர்கள், இந்த நிலம், இந்த இடம் என்பது அற்புதமாக இருக்கிறது. அவ்வப்போது செவ்வாயினுடைய தொடர்பு பெற்றாலும் கூட இது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகையினால் மூத்தோர் சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கேட்டு நடந்தால் வெற்றி. எந்த விதமான ஒரு செலவு என்றாலும் கூட சுப செலவாக மாற்றிக் கொள்வதற்கு யோசனை செய்து வெற்றி பெறுவதற்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய புத ஆதித்ய யோகம் இந்த 3 மாதங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் த டேஸ் இந்த புத ஆதித்ய யோகம் என்பது இருக்கும் வெற்றி. ராஜ சம்பந்தமாக குருவானவர் அற்புதமான விஷயங்களை தருகிறார். உங்களுக்கு சுக்கிரன் ஒரு அறிவையும் ஆற்றலையும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது சோசியல் மீடியா விஷயங்களில ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை மற்றவன் மகிழும்படியாக ஒரு ஜோக் போன்ற விஷயத்தை பதிவேற்றி வெற்றி பெற்று விடலாம். ஆனால் ராசியிலே சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் என்பதனால் பதிவிடும் போது மற்றவர் மனது புண்படுத்தி சிரிப்பு வரக்கூடாது. இப்படி செய்யும் போது வெற்றி. உங்களுடைய தகவல் தொடர்பில் சந்தோஷத்தை தரக்கூடிய இனிக்க பேசக்கூடிய அமைப்பை சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த ஜூலை துவங்கும் போது தருவார். அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீனராசி, மீன லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்த ராசி மீனமாக இருந்தால் நிச்சயம் இந்த பதிவை ஷேர் செய்து உதவ அன்போடு வேண்டுகிறேன். இந்த உதவி என்பது உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, இந்த பதிவை பதிவேற்றக்கூடிய எனக்கும் உற்சாகத்தை தரும். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களை வந்தடைய, அதாவது பதிவிட்டவுடன் உடனே வந்து அடையும்படி செய்து கொள்வதற்கு அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.